ஏர் இந்தியா பிளேம் பண்றாங்க, நத்திங் டு டு வித் ஏர் இந்தியா. போயிங் பிளேம் பண்றாங்க, நத்திங் டு டு வித் போயிங். நம்ம உடனே தெரியாத அதுக்கு மேல டக்கு டக்குன்னு போட முடியாது. ஏன்னா நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து வெரி ஹை தான். நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் யாருமே குறை சொல்ல முடியாது. தேர் ஆர் சம் கண்ட்ரிஸ், நான் வந்து கண்ட்ரி அல்லது ஒரு சில ஏர்லைன்ஸ் இருக்காங்க, அந்த கண்ட்ரில அவங்க கொஞ்சம் லீனியன்ட்டா எடுத்திருக்காங்க. அதனால நிறைய விபத்துக்கள் நடந்திருக்கு. அந்த மாதிரி கண்ட்ரில இருந்து வரக்கூடிய பிளேன்ஸ் வந்து யூரோப், அமெரிக்கா எல்லாம் பேன் கூட பண்ணிருக்காங்க. நம்ம எல்லாம் அப்படி கிடையாது. நம்ம வந்து வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்ல தான் நம்ம மெயின்டெனன்ஸ் எல்லாம் வெரி ஸ்ட்ரிக்ட் மெயின்டெனன்ஸ். அதனால மக்கள் வந்து தயவுசெய்து ஏர்லைன், ஏர் இந்தியாவோ நம்ம கண்ட்ரியோ குறைய சொல்லுவாங்க. எல்லாம் தான் நல்லா இருக்கு. பழைய பிளைன் அப்படி எல்லாம் கிடையாது. என்ன ஏவியேஷன் பொறுத்த முடிய ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் வெரி ஹை. அது அமெரிக்கா இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியால இருந்தாலும் சரி, இந்தியால இருந்தாலும் சரி, பிரிட்டன்ல இருந்தாலும் சரி, ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரே மாதிரி தான். மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல் அதை அப்படித்தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ இது வந்து ஸ்ட்ரிக்டா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரி பஸ், நம்ம லோக்கல்ல இருக்கிற பஸ் மாதிரி நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அது முற்றிலும் தவறு. அதனால அதே நேரத்தில் தெரியாத நம்ம வந்து நம்ம பிளைன் மேலேயும் குற்றம் சொல்ல முடியாது. பிளைன் வந்து போயிங் தெரியும், இன்னைக்கு நேற்று கிடையாது. ஆரம்பத்துல இருந்து அந்த காமெட் எல்லாம் உடைஞ்ச பிறகு மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ரெண்டு கமர்ஷியல் நிறைய இருக்குது, கொஞ்சம் இருக்குது. பட் இது ரெண்டு தான் வந்து டாப் டு. ஒன் ஏர்பஸ், ஒன்னு போயிங். ரெண்டுமே சக்சஸ்ஃபுல்லா ஒரு வருஷத்துக்கு 4.5 பில்லியன் பீப்புளை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. 4.5 பில்லியன்ங்கிறது 450 கோடி பேர். 450 கோடி பேர்ல லெஸ் than 1000 பீப்புள்ஸ் ஆகுறாங்க. ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, 450 கோடி பேர் டிராவல் பண்ணும்போது கார்ல லட்சக்கணக்கான, மில்லியன்ல செத்துருப்பாங்க. இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராபபிலிட்டி. இப்ப நான் சொல்லும் போது அதை கூட நிறைய பேர் தப்பா பேசுறாங்க. என்னன்னா, இவர் திருப்பி சொல்றாங்க இது மாதிரி ஏவியேஷன் சேஃப்னு சொல்லிட்டு பாரு இப்படி ஆயிடுச்சுன்னு. தவறுகள் வந்து என்னதான் பண்ண மனிதர்கள் எவ்வளவு சிஸ்டம் இருந்தாலும் எப்பயாவது ஒரு பாயிண்ட்ல பிரேக் ஆயிடுது, ஒரு சின்ன தவறு நடந்துருது. அதுல இது மாதிரி உயிர் சேதம் வந்துருது. இது ஒட்டு மொத்தமா வந்ததுனால மக்களுக்கு தெரியுது. பட் ஆனா கணக்குல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, 450 கோடி பேர் டிராவல் பண்ணனா அதுல பல லட்சம் பேர் செத்துருவாங்க. ஆயிரக்கணக்கில் சாக மாட்டாங்க. வெறும் ஆக்சிடென்ட்ல மட்டும் செத்துருவாங்க. அது காரா இருக்கட்டும், பைக்கா இருக்கட்டும், ஈவன் சைக்கிளா கூட இருக்கட்டும். அதனாலதான் சொல்றது, இன் கம்பேரிசன் த சான்சஸ் ஆர் அப்சல்யூட்லி மினிமல். ஆனா அது சான்சஸ் டோட்டலா இல்லன்னு இல்ல. நம்ம பிளைட்ல ஏறி உட்காந்தோமா அந்த 0.1% நாமளும் இருக்கிறோம். இது வந்து சொல்ல முடியாது. அதனால இந்த சேஃப்டியை நம்ம ரீஅஷ்யூர் பண்றது என்னன்னா, அதை பேஸ் பண்ணி தான் பண்றோம் ஒழிய கம்பேரிசன்ல. மற்றபடி எதுவுமே 100% ஆக்சிடென்டே இல்லாத ஒரு சிஸ்டம்ல நடந்து போனா கூட நடந்துரும். எனிவே, சப்ஜெக்டுக்கு வரேன். சப்ஜெக்ட்ல என்னன்னா, இது மாதிரி ஏவியேஷன்ல நம்ம நல்ல ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இதுல எல்லாம் வந்து இந்த கமெண்ட்ஸ் பத்தி நான் கொஞ்சம் சொல்லிட்டேன். நம்ம உங்க சப்ஜெக்டுக்கு வரேன். என்ன ஆச்சுன்னா, இந்த பிளாப்ஸ்ங்கிறது என்னன்னு உங்க மக்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது வந்து பாருங்க, இது 787 விங்கோடைய டயக்ராம். ஆக்சுவலா தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த டயக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா, இது விங் சர்ஃபேஸ். ஆக்சுவல் 787 சர்ஃபேஸ் இது. பாத்தீங்களா, இதுதான் ஃபிளாப்ஸ். ஓகேங்களா, இங்க தெரியுது பாத்தீங்களா. இது என்ன பண்ணும்னா, இந்த சர்ஃபேஸ் ஏரியா நீங்க டேக் ஆஃப் பண்ணும்போது, லேண்ட் பண்ணும்போது தான் இது முக்கியமா டிப்ளாய் பண்ணுவாங்க. ஏன்னா டேக் ஆஃப் பண்ணும்போது இந்த விங் சர்ஃபேஸ் அதிகப்படுத்திடுவாங்க.